இருக்காங்க அப்படின்னா, கால் ஓயை விட புட் ஓயை தான் வந்து அதிகமா எழுதியிருக்காங்க. நீங்க இந்த கிராஃப பார்த்தாவே தெரியும். கால் ஓய் வந்து ஸ்டேபிளா இருக்க மாரி இருக்கு. புட் ஓய் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேல போயிட்டே இருக்க மாரி இருக்கு. இது எவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓய் சேஞ்ச் டிஃபரன்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இது எவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த மஞ்ச கலர் சார்ட்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பார்த்தோம். முக்கியமா இன்னைக்கு வந்து நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? இது வந்து ஏன் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஓஐ சேஞ்ச்னால எப்படி எப்படியெல்லாம் மாறியிருக்கு? அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்றேன். நான் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன், அதை எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி, அ ஓரளவுக்கு என்னோட அனலைசிஸ் வந்து கரெக்ட்டா இருக்க மாரி நான் மேட்ச் பண்ணுவேன், அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாரி நெறைய டூல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்க மாரி தோணலாம். ஆனா மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் வந்து இது மாரி டூல்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னென்ன டூல்ஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவேன். என்ன டூல் அப்படின்னா, டோட்டல் சிஇபிஇ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஇ டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க தனித்தனி ஸ்ட்ரைக்குக்கு வந்து பார்க்க தேவையில்ல. மொத்தமா ஓஇ வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க டிஸ்ப்ளேல மொத்தமா காமிச்சுருவாங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்க்கலாம் இது என்னென்ன அப்படின்னு. இங்கே வந்து மேலே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைஸ். பிரைஸ்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து நிஃப்டியோட பிரைஸ் சொல்லுவாங்க. நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அதுக்கேத்த மாரி இது வந்து லைன் சார்ட்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து கால் ஓஐ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஓஐ சேஞ்ச்னா ஒண்ணும் இல்ல. இன்னத்து டேல, அதாவது இன்ட்ரா டேல வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சேஞ்சஸ் தான் வந்து இந்த டிஸ்ப்ளேல வந்து போட்டிருப்பாங்க. இங்க நீங்க பார்த்தாவே தெரியும். காலையிலேருந்து எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு 9:48க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரைட் பண்ணது மட்டும், அதாவது இன்னைக்கு ரைட் பண்ணது மட்டும் 62,00,000 பேர் வந்து கால் ஓய் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது அப்படியே அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இது வந்து கால் ஓஐ மட்டும் போட்டிருக்கேன். இப்போ புட் ஓஐயும் போட்டா வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ புட் ஓஐ சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புட் ஓஐ சேஞ்ச். இப்போ காலையிலேருந்து கால் ஓஐ எவ்வளோ எழுதியிருக்காங்க, புட் ஓஐ எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கால் ஓஐ விட புட் ஓஐ தான் வந்து அதிகமா எழுதியிருக்காங்க. நீங்க இந்த கிராஃப பார்த்தாவே தெரியும். கால் ஓஐ வந்து ஸ்டேபிளா இருக்க மாரி இருக்கு. புட் ஓஐ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேல போயிட்டே இருக்க மாரி இருக்கு. இது எவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓஐ சேஞ்ச் டிஃபரன்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதில நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இது எவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த மஞ்ச கலர் சார்ட்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்துக்கலாம். இப்போ காலையில பிரைஸ் வந்து 22,939ல இருக்கு. கால் ஓய் எவ்வளோ எழுதியிருக்காங்க? 1,94,000 பேர் எழுதியிருக்காங்க. அதாவது 9:18க்கு. ஓய் வந்து 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் அப்டேட் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இது அப்படியே வந்து சேஞ்ச் ஆயி மேல போயிருக்கு. இப்போ இந்த ஓஐ சேஞ்ச் டிஃபரன்ஸ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். இப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டா மார்க்கெட் வந்து கரெக்ட்டா இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க ஸ்டேபிளா தான் இருக்கு. அதாவது 9:54 வரைக்கும் ஸ்டேபிளா தான் இருக்கு. ஆனா புட் ஓஐ வந்து டிக்ரீஸ் ஆன மாரி தெரியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் மேல போவும் அப்படிங்கிற ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கனால தான் வந்து புட் ஓஐ வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து புட் ஓஐ வந்து சேஞ்சஸ் இல்லாத மாரி இருக்கு. இப்போ சடனா வந்து மார்க்கெட் வந்து 11:3க்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருச்சு. அப்போ கால் ஓய் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அதாவது கால் ஓய் வந்து 55,00,000 இருந்தது. அப்படியே டவுன் ஆயி -45,00,000 ஆயிருச்சு. அதாவது எல்லாத்தையுமே வந்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணி டவுன் பண்ணிட்டாங்க. இருக்க பொசிஷன்ஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிருச்சு. சேஞ்ச் ஆயி அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழ போயிருக்கு. இங்க பார்த்தாவே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழ போயிருக்கு. புட்டோய் வந்து அப்படியே மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு என்ன இதுல போக முடியும் அப்படிங்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரா வந்து நான் யூஸ் பண்ணுவேன். செகண்ட் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, இந்த சார்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது இது வந்து VWAP சார்ட்ன்னு சொல்லுவாங்க. straddle சார்ட்ல VWAP சார்ட்ன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணும் கிடையாது. நான் இன்ட்ராடே போட்டுக்கிறேன். இப்ப நீங்க இங்க பார்க்கிறது வந்து சென்செக்ஸ்ல பார்க்குறீங்க.
உங்களுக்கு நிஃப்டியில் போட்டு வைக்கிறேன். நிஃப்டியில் போட்டால் தெரியும் உங்களுக்கு. நிஃப்டியில் போட்டால் ஒரு 1 மினிட் சார்ட்டில் போட்டுக்கிறேன். இன்ட்ராடே போட்டுக்கலாம். இப்போ காலையிலேருந்து ஓஇ வந்து காலையிலேருந்து ஸ்டாடலோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலிமா பார்த்துக்கலாம். ஸ்டாடல் ப்ரைஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸோட ப்ரைஸஸ் வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு இது காட்டுது பாருங்கள். ஒரு சின்ன டாட்டட் லைன்ஸாக இருக்குல்ல, அது வந்து விவேப்னு சொல்லுவாங்க. அந்த விவேப்புக்கு மார்க்கெட் வந்து கீழே இருக்குது, அதாவது இந்த ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். விவேப்புக்கு மேலே இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த விவேப்புக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எந்த ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா காலையில் 11:44க்கு இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 11:43க்கு வந்து 323 இருக்குது. அதே வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 321 தான் இருக்குது. 300 ஒரே நிமிஷம். எவ்வளோ இருக்குது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு? 321. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 286 தான் இருக்குது. இந்த டூல் வந்து ஒன்று யூஸ் பண்ணுவேன். இன்னொரு டூல் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த சார்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஐவி வந்து கால்குலேட் பண்ணுறது. ஐவி கால்குலேட் பண்ணுறதுனா தனித்தனி ஸ்ட்ரைக்குக்கு வந்து ஐவின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஐவியை வந்து இது வந்து கால்குலேட் பண்ணும். அந்த ஐவியை வந்து கால்குலேட் பண்ணுறது. இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஐவி. எந்த ஸ்ட்ரைக்குக்கான ஐவி அப்படின்னா 23,400க்கான ஐவியும் 22,600க்கான ஐவியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும். ப்ரைஸ் வந்து இப்படி இருக்கா? இது வந்து ப்ரைஸு. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி ப்ரைஸ் போயிருக்கு அப்படி. 18லேருந்து மார்க்கெட் வந்து 41 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து 58லேருந்து 23 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. இப்போது இங்கே வந்து ஒரு ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்டு. இருந்தாலும் நான் சொல்லலாம் அப்படிங்கிறனால தான் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஐவி போட்டிங்கன்னா தெரியும். இங்கேயும் ஐவி போட்டுங்க. இப்போது இந்த ஐவி வந்து எந்த டைமில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 23 அப்படிங்கிற ஐவி இருக்குது. இந்த ஐவி வந்து டிக்ரீஸ் ஆன உடனே ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அதுவும் டைம் பாருங்கள். 11:39க்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம் நல்லா நம்பிச்சுங்க. 11:39 ஒரு 11:45க்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சார்ட் காமிச்சேன்ல. என்ன சார்ட் காமிச்சேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராடலோட சார்ட் காமிச்சேன். இந்த ஸ்ட்ராடலோட சார்ட்டையும் பாருங்கள். எப்போ வந்து இந்த விவேப்புக்கு கீழே போயிருக்கு அப்படின்னா 11:43க்கு தான் வந்து இந்த விவேப்புக்கு கீழே போயிருக்கு. அப்போ வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா 11:45 அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து நல்லா கீழே போயிடுச்சு. உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் சார்ட் போட்டால் தெரியும். கேண்டில்ஸ்டிக் சார்ட் போட்டாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே போயிருக்கு. இப்போ 11:42க்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து தனியான ப்ரீமியம்கான இது. 11:42க்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 30, 40, 45 ஒரு நிமிஷம் சார்ட் போடுவோம். மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஒன்றும் ஆகலை. வெறும் கன்சாலிடேட் மட்டும்தான் ஆயிருக்கு. கன்சாலிடேட் ஆனதுக்கு வந்து இங்கே வந்து ஐவி வந்து கிராஷ் ஆயிருக்கு. வெறும் கன்சாலிடேட் ஆனதுக்கு ஐவி கிராஷ் ஆகி ஃபுல்லும் ஐவி வந்து டவுன் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக். இந்த மாதிரி அட்வான்ஸான டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும், டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி வச்சுருக்கேன். நீங்கள் முதல்லையே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இப்போது பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஐவி வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து 23,032ல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இப்போ சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் எங்கே மேலே போகும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஓஐ வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன்ஸோட வேல்யூ வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகுது, இல்லை அந்த டேட்டுக்கான வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குற விலை வந்து அதிகமா, கம்மியா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ஐவி வச்சும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுக்கான டூல் தான் வந்து இந்த ஐவி டூல்னு சொல்லுவாங்க. இந்த ஐவி டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்பவே அதிகப்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் போடுங்க. அப்பனா தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெகுலரா போட முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.